வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 31 ஜனவரி 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஈராக் நாட்டில் கடும் பாதுகாப்புக்கு இடையில் இன்று தேர்தல் நடந்து முடிந்ததாகவும் பெரிய அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கவில்லை என்று பாக்தாத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ராபர்ட் உட்டின செய்தியாளர்களிடம் பேசுகையில், இலங்கை ராணுவத்துக்கு விடுதலை புலிகளுக்கும் இடையே நடைபெறும் போரில் ஏற்பட்டுள்ள மனித உரிமை அத்துமீறல் குறித்து அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளதாகவும், கடந்த 25 ஆண்டுகளாகவே நடைபெற்று வரும் உள்நாட்டு சண்டை விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்புவதாக தெரிவித்ததாக அமெரிக்காவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈழ தமிழர்கள் மீது இலங்கை ராணுவம் நடத்தும் போரை நிறுத்த வலியுறுத்தி கனடாவில் உரை பனி குளிரையும் புறம் தள்ளி கனடாவையே உலுக்கி எடுத்த மனித சங்கிலியின் பேரணியில் 80,000க்கும் அதிகமானோர் பங்கேற்றதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சொமாலியாவில் கடந்த பல ஆண்டுகளாகவே இனக்கலவரம் வெடித்துக் கொண்டிருந்தது. அந்த நாட்டில் தற்போது இஸ்லாமிய தலைவர் திரு ஷக்கீல் ஷரீப் என்றவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சொமாலியாவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலக பொருளாதார வீழ்ச்சி, அதனால் வேலை இழப்பில் உலக நாடுகள் தவித்துக் கொண்டு இருக்கும் நிலைமை பற்றி கடந்த சில நாட்களாகவே நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். இன்று சீனா எப்படி உலக பொருளாதாரத்தில் அடிபட்டிருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு செயலை பார்க்கலாம். சீனா ஐரோப்பிய நாடுகள் கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஒட்டு மொத்த பொருளாதார கட்டுப்பாட்டை வலுப்படுத்தி நிதி நெருக்கடியை சமாளிக்க சீனாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் பாடுபடும் என சீன தலைமை அமைச்சர் வென் ஜியாவும் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தின் தலைவர் பரோசாவும் புரூசில் நகரில் வெளியிட்ட கூட்டறிக்கையில் தெரிவித்து உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அணு உலைகளை சர்வதேச கண்காணிப்புக்கு வகை செய்யும் ஒப்பந்தத்தில் இந்தியா திங்கட்கிழமை கையெழுத்திடுகிறது. இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவின் சார்பில் இந்திய தூதரக சௌரப் குமார் கையெழுத்திடுகிறார் என்று டெல்லியிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய தேர்தல் ஆணையத்தில் கோஷ்டி பூசல் வெடித்தது. பொது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் ஆணையர் நவீன் சால்வாவை உடனடியாக நீக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் கோபாலசாமி போர்க்கொடி உயர்த்தியுள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோபாலசாமி அவர்கள் திரு நவீன் சாலா சோனியாவின் வலதுகரமாக இருக்கிறார் என்றும், நவீன் சாலாவோ கோபாலசாமி பாரதிய ஜனதா கட்சியின் வலதுகரமாக செயல்படுகிறார் என்று முன்னரே பேச்சு அடிபட்டது. அது இன்று வெடித்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. டெல்லியில் அசாம் மாநிலத்தின் அனைத்து கட்சியினரிடம் பேசிய உள்துறை அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள், இந்தியா பங்களாதேஷ் இடையே வேலிகள் அமைத்து சீல் வைக்கப்படும் என்று உறுதி அளித்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் உள்ள பல நட்சத்திர ஓட்டல்களில் குடித்து குமாரம் போடும் நிகழ்ச்சிகளை தடுத்து நிறுத்தப்படும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லியில் கூறியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 5 குழந்தைகள் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர். இவர்கள் அந்த மருத்துவமனையில் இன்குபேட்டரில் பிறந்த சில தினங்களே ஆன குழந்தைகள் வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கை சுதந்திர நாள் பிப்ரவரி 4ஆம் தேதி அன்று தமிழகத்தில் பந்த் நடத்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் முடிவு செய்துள்ளது. இக்கூட்டத்திற்கு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு பழ நெடுமாறன் அவர்கள் தலைமையேற்றார். கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள், பாமக நிறுவனர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள், சிபிஐ சேர்ந்த திரு ஆர் நல்லக்கண் அவர்கள், திரு பாண்டியன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள்,
அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் உள்ளிட்ட தலைவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டு ஒருமனதாக இந்த முடிவு எடுத்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், இலங்கையில் 48 மணி நேர போர் நிறுத்தத்தை அறிவித்திருப்பது ஒரு ஏமாற்று வேலை என்றும், இந்த சதிக்கு இந்திய அரசும் துணை போகிறது என்று ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அரக்கோணத்தை அடுத்த தக்கோலம் அருகே மர்ம கும்பல் ஒன்று அரசு பஸ்ஸை பெட்ரோல் ஊற்றி எரித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக மக்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்த 1000 படங்களில் நடித்து பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் திரு நாகேஷ் 75 அவர்கள் இன்று காலமானார். அவருடைய உடல் அடையாறில் உள்ள ராஜா அண்ணாமலைபுரத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைத்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திமுகவின் தென் மாவட்ட அமைப்பாளர் திரு மு க அழகிரியின் பிறந்த நாளன்று 1000 கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டதாகவும், அதில் ஒரு கட்டவுட் சரிந்து விழுந்ததில் காந்தி என்பவர் உயிர் இழந்ததால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கட்சி மதுரையில் கடும் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்போது பேசிய மார்க்சிஸ்ட் கட்சியின் தலைவர் திரு வரதராஜன் அவர்கள், தமிழகத்தையே சுடுகாடாக்கி பிறந்தநாள் கொண்டாடிய திரு மு க அழகிரிக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரின் கருத்து கேட்டபோது, இதே செயலை தமிழக அதிமுக பொதுச் செயலாளர் திரு செல்வி ஜெயலலிதாவோ அல்லது அவருடைய உற்ற தோழி சசிகலாவோ செய்திருந்தால் தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் பக்கம் பக்கமாக கடிதம் எழுதி பதிலும் நானே கேள்வியும் நானே என்று எழுதி கிழித்து தள்ளியிருப்பார் என்று கூறினார்கள். இதற்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டியை சேர்ந்த ரவி என்பவர் இலங்கை தமிழர்களுக்காக தீ குளித்ததாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனால் போலீசார் இதை மறுத்துள்ளனர். இந்நிலையில் இன்று காலை ரவியின் மகன் பிரபாகரனுடன் வக்கீல்கள் உள்ளிட்டோர் மதுரை அரசு மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் குதித்ததால் மதுரையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈழ தமிழர்கள் மீது சிங்கள ராணுவத்தினர் நடத்தி வரும் கொடூர தாக்குதலை கண்டித்து தஞ்சாவூரில் உள்ள இந்திய விமானப்படை தளத்தின் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்ற தமிழ் தேசிய பொது உடைமை கட்சி பெரியார் திராவிட கட்சி கழகத்தை சேர்ந்த 200 பேர் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றின் தலைவர்கள் திரு பி மணியரசன் மற்றும் கொளத்தூர் மணி ஆகியோரும் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் தமிழ் ஈழ பிரச்சினைக்காக தமிழக அரசு திடீரென்ற அரசு மற்றும் தனியார் கல்லூரி விடுதிகளை மூட உத்தரவிட்டுள்ளதாக திடுக்கிடும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கிருஷ்ணகிரி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் லாரியும் பைக்கும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் பரிதாபமாக உயிர் இழந்தது அதிர்ச்சி தகவல்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய இலங்கை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அமோக வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் 2-0 என்ற கணக்கில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் நடந்து வருகிறது. இதில் ஜூனியர் ஆண்கள் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் யுகி பாம்பரி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இவர் ஜெர்மன் வீரரை வீழ்த்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் மேலும் 750 வானிலை மையங்களை அமைக்க இருப்பதாக இஸ்ரோவின் வானிலை மைய திட்ட இயக்குனர் திரு கே மூர்த்தி அவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் விவசாயிகள் அதிக பயனடைவார்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை 31 ஜனவரி 2009 பிற்பகல் 2:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியாமல் சுத்தமாக இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில்
உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.